அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஸ்வீட் சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட் சீடை செய்கிறதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசியை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அரிசியில் உள்ள டர்ட்லாம் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு தண்ணியில் நம்ம ஊற போட்டுப்போம். 1 மணி நேரம் ஊற போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு பச்சரிசி நல்லா ஊறிட்டு இதை தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு ஒரு துணியில் தண்ணி இழுக்கிற வரைக்கும் காய போட்டுப்போம். ரொம்ப நேரம் காய போடணுன்னு அவசியம் இல்லை, தண்ணியை ஃபுல்லாக இழுத்துட்டாலே போதும். இந்த மாதிரி போட்ட அரிசி இப்போ நல்லா உலர்ந்துட்டு, ஆனால் அரிசி ஈரமாக இருக்கும், ஆனால் அதில் ஈரத்தன்மை இருக்காது. மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச மாவை சலடையில் போட்டு சலிச்சுப்போம். நல்லா சலிச்சு இதை மாதிரி மாவு எடுத்தாச்சு. ரவை மாதிரி நம்மளுக்கு கிடச்சதை திரும்பி மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு எடுத்துப்போம். சலிச்ச மாவில் 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். நல்லா நசுக்கி சேர்த்துப்போம், இல்லைன்னா ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துப்போம். 3 டீஸ்பூன் தேங்காய் பல்லாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துப்போம். அடுத்ததாக பேனில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம பாகு வெல்லம் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுப்போம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி வர வரைக்கும் கொதிக்க விட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வெல்லத்தை கொதிக்க விடணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி சேர்த்தோம்னா இனிப்பு கம்மியாக இருக்கும், தண்ணி அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். ஒரு கம்பி பதம் தான் நம்மளுக்கு பதம். இப்போ வெல்லம் கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கம்பி கிடச்சிட்டு இதை மாதிரி எடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கம்பி வரணும். லேசாக ஆற விட்டுட்டு இதை நம்ம மாவில் சேர்த்துப்போம். அடுப்புலேருந்து இறக்கி வச்சுடுவோம். மாவு ஏற்கனவே ஈரமாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துப்போம். ஒரே தடியாக எல்லா பாகையும் ஊற்ற வேணாம். மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் டைட்டாக இருக்கனால 1 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தண்ணி சேர்க்குறனால சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நம்மளுக்கு வெல்லம் இலகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். மாவை நல்லா நம்மளுக்கு உருட்ட வந்துடும். பிசைஞ்சதை 1 மணி நேரம் ஊற விட்டுப்போம். நல்லா நம்மளுக்கு மாவு இப்போ ஊறிட்டு நம்ம உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு இருக்கனால நான் உடனே உருட்டி போடுறேன். ஆனால் நம்ம உருட்டி வச்சுட்டு போடும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே நேரத்தில் வேகும், எல்லாம் ஒரே கலராகவும் இருக்கும். எண்ணெய் சூடு இல்லாமல் நான் போட்டனால எல்லா சீடையுமே வெடிச்சிட்டு பிரிஞ்சு போயிட்டு, அதனால் எண்ணெய் ரொம்ப சூடு கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கணும். அடுப்பை நல்லா பெருசில் வச்சுட்டு இதை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே வேகும். அடுப்பை ஹைலே வச்சுருந்தோம்னா ரொம்ப செவந்து போயிடும். இப்போ அடுத்த ரவுண்டு போடும்போது எனக்கு சீடை முழுசாக வந்துட்டு, முதல்ல நம்ம எண்ணெயை வச்சு ஒரு உருண்டை போட்டு பார்க்கணும். நல்லா வந்தால் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயோட சூடை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். முதல்ல போட்டது வெடிச்சிருக்கு, ரெண்டாவதாக நம்மளுக்கு போட்டு எடுத்தது நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த இனிப்பு சீடையை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். ஸ்வீட் சீடை எப்படி இருக்குன்னு ஒன்று உடச்சி பார்ப்போம். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. ஆற நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.